ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து ChatGPT அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்போம். என்னன்னா நம்மளுக்கு வந்து நம்ம ஏன்னா வந்து தெரியாத கொஷின்ஸை வந்து கேட்டால் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலிமா நமக்கு வந்து ஆன்சர் வந்து ஜென்ரேட் ஆகும். நம்ம ஆல்ரெடி வந்து அதுக்கு வெப்சைட்லாம் இருக்குது. ChatGPTன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இதுமாரி ஓப்பன் ஆகும். இதில் வந்து நீங்கள் என்ன கொஷின் கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து கொண்டு வரும். அது ஓகேவா? இது ஆல்ரெடி நான் இதை பற்றி தெரியாதவங்களுக்கு ஆல்ரெடி வந்து நான் டெடிக்கேட்டடான வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஐ பட்டன் வந்து மேலே தானே செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? எப்படி வந்து நம்ம ChatGPT வந்து நம்ம பைத்தானோட வந்து இன்டர்கிரேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ. ஓகேவா? இதுமேல இப்போ வந்து ChatGPT வந்து ஆல்ரெடி நம்ம வெப்சைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வந்து மெசேஜ் பண்ணால் ரிப்ளை பண்ணும். அதுவே வந்து நம்மளோட ஆப் இல்லை வெப்சைட்டில் வந்து இது எப்படி கொண்டு வர்றது அப்படின்னு சொல்கிற ஒரு ஐடியா வந்து நான் கொடுக்க போகிறேன். இப்போ எதுமாரி பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்டு மாதிரி நம்ம வந்து கிரியேட் பண்ணி காமிக்கலாம். அதை வச்சு நம்ம வந்து நம்ம வெப்சைட்லேயோ நம்ம ஆப்பையும் நீங்கள் கிரியேட் பண்ணிங்கன்னா அதை நீங்கள் ஈஸியாக வந்து இன்டர்கிரேட் பண்ண முடியும். ஓகேவா? அதுக்கு வந்து நம்ம வந்து OpenAI சொல்கிற வெப்சைட்டுக்கு போனோம். இதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் அக்கௌண்ட்டை வச்சு லாகின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? லாகின் பண்ணிவிட்டு இதில் வந்து டெவலப்பர் ஓவர்வியூன்னு இருக்குது பார்த்தீங்களா? அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டெவலப்மெண்ட் பேஜ் வந்து உங்களுக்கு வரும். இதுக்கப்புறமேட்டுக்கா ப்ளே கிரவுண்டுன்னு இருக்கும். ஓகேவா? அந்த ப்ளே கிரவுண்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த ப்ளே கிரவுண்டை கிளிக் பண்ணுங்கள். எப்படி வந்து நம்ம பைத்தன் ப்ரோக்ராமில் இந்த ChatGPT வந்து இன்டகிரேட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு தேவையானது இவங்களோட ஏபிஐ. ஓகேவா? ஏபிஐ கீ வேணும். நான் பைத்தனில் மட்டும் இல்லை, எல்லா ப்ரோக்ராம்லேயும் நீங்கள் வந்து இதை வந்து இன்டர்கிரேட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். அதுக்கு அவங்க தேவையானது வந்து ஏபிஐ கீ. ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா என்னோடய அக்கௌண்ட் ப்ரொஃபைல் மேலே வந்து வியூ ஏபிஐ கீஸ்ன்னு இருக்குல்ல, இது கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஏபிஐ கீ வந்து ஜென்ரேட் பண்ணலாம். ஓகேவா? கிரியேட் நியூ சீக்ரெட் கீன்னு கொடுத்துட்டு ஒரு சீக்ரெட் கீ வந்து ஜென்ரேட் ஆகும். ஓகேவா? நான் ஆல்ரெடி வந்து ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்கேன் நம்மளோட பைச்சாமில். நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு எப்படி வந்து ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஓகேவா? இப்போ வந்து ஒரு கன்சோல் ப்ராஜெக்ட் வந்து பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து கேட்க வந்து அதை ஆன்சர் பண்ணோம். நம்ம அந்த ChatGPT வெப்சைட்டில் பார்த்துருப்போம்ல, நம்ம கேட்போம், அதை ஆன்சர் பண்ணோம். ஸோ அதே மாதிரி வந்து நம்ம பைத்தன் ப்ரோக்ராமில் கேட்போம், அதை ஆன்சர் பண்ணோம். இது மூலிமா அந்த ஏபிஐ மூலிமா. ஓகேவா? இப்போ அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ வந்து நான் என்ன பண்ணேன் பார்த்தீங்கன்னா, அந்த OpenAI சொல்கிற பேக்கேஜ் வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க. அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் போயிட்டு OpenAIன்னு போட்டிங்கன்னு வச்சுங்களேன், எப்படி வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு வந்து அவங்களே வந்து அஃபிஷியல் டாக்குமெண்டேஷன் நாட் ஃபார் பைத்தனில் மட்டும் இல்லை, எல்லா லாங்குவேஜுக்கும் எப்படி இந்த OpenAPI பேக்கேஜ் வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் MPM பார்த்தீங்கன்னா நோட் பேக்கேஜ் மேனேஜர்லேயும் சொல்லியிருப்பாங்க. நம்ம வந்து பைத்தன் யூஸ் பண்ணுறதுனால பிப் இன்ஸ்டால் OpenAI. ஓகேவா? இது இன்ஸ்டால் பண்ணிவிட்டு எப்படி வந்து அதை செக் பண்ணுறது ஒர்க் ஆகுதா, அது எப்படி வந்து இன்டர்கிரேட் பண்ணுறதுன்னு பேசிக் ஸ்டெப்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை வந்து ஒரு ரெஃபரன்ஸுக்கு வந்து இந்த பேஜை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? எல்லா ஸ்டெப்ஸும் வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம ஆல்ரெடி வந்து பண்ணி வச்சுட்டோம். நம்ம ஏபிஐ கீ வந்து அங்கேருந்து எடுத்தாச்சு, இந்த வெப்சைட்லேருந்து ஏபிஐ கீ வந்து எடுத்தாச்சு. ஓகேவா? அந்த கீயை வந்து நான் ஒரு அவங்களோட OpenAI API கீன்னு ஒரு மெத்தட் இருக்குது அவங்களோட பேக்கேஜுக்குள்ளேயே, அந்த OpenAI பேக்கேஜுக்குள்ளேயே. ஸோ அந்த கீயை வந்து நான் செட் பண்ணியிருக்கேன் அதில் ஃபஸ்ட்டு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மாடல் ஐடி. ஓகேவா? மாடல் ஐடின்னு சொல்லியிருக்காங்க. மாடல் ஐடி வந்து நீங்கள் எங்கேருந்து எடுக்கலாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இந்த ப்ளே கிரவுண்ட் சொன்னல, அந்த ப்ளே கிரவுண்டு நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாடல்ஸ்ன்னு காட்டும் பாருங்கள். அது கீழே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க மாடல்ஸ் ஐடி இருக்குது பார்த்தீங்களா. நான் வந்து இந்த டெக்ஸ்ட்டு டெவின் சி நாட் 3ன்னு இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாடல் ஐடியை வந்து இந்த மாடல் ஐடியை நேம் வந்து காப்பி பண்ணிவிட்டு நான் வந்து இங்கே போட்டுக்கிட்டேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஒரு சின்ன ஃபங்க்ஷன் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஃபங்க்ஷன் நேம் வந்து ChatGPT. உள்ளே வந்து ஒரு ஆர்கியூமெண்ட்டு, அதுதான் நம்ம பாஸ் பண்ணுற மெசேஜ் வந்து உள்ளே போயிட்டு நமக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வந்து ChatGPTலேருந்து கிடைக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதெல்லாம் அவங்களே கொடுத்த மெத்தடு. ஓகேவா? அதை வந்து ரெஸ்பான்ஸ்னு ஒரு வேரியபிளை செட் பண்ணிக்கிறேன். open.complete.createன்றது மெத்தடு, அந்த பேக்கேஜில் இருக்க மெத்தடு. அதுக்குள்ளே இன்ஜின் வந்து நம்ம மாடல் ஐடி கொடுத்தல, இது இங்கே இருக்குல்ல இந்த மாடல் ஐடி. ஓகேவா? இதை பாஸ் பண்ணியிருக்கேன். ப்ராம்ப்ட்னா வந்து எப்படி சொல்கிறது, ப்ளே பண்ண பேருக்கு வந்து உங்களுக்கு வந்து என்டர் த இன்புட் அப்படின்னு வந்து ப்ராம்ப்ட் ஆகும். அதை ப்ராம்ப்ட்டு யூன்னு கொடுத்துருக்கேன். அதாவது நீங்கள் வந்து இப்போ டைப் பண்ணணும் அந்த சினரியோவில். ஓகேவா? அதாவது மெசேஜ் வந்து பாஸ் ஆகும். நம்ம இங்கே கொடுத்துருக்க பாருங்கள். ஓகே, எதனா மெசேஜ் வந்து நீங்கள் பாஸ் பண்ணிங்கன்னு வச்சுங்களேன், யூ ஃபார்வர்ட் பை உங்கள் மெசேஜ் வந்து இருக்கும். அது வந்து கரெக்டாக வந்து அந்த ChatGPTக்கு அந்த ஏபிஐக்கு போயிடும். ரெஸ்பான்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இந்த மெத்தட்லேருந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கிடைச்சிரும். இந்த இடத்துல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிரும்.
அந்த ரெஸ்பான்ஸை வந்து ஆல்ரெடி அவங்க வந்து சாய்ஸு ஒரு இண்டெக்ஸ் வச்சு அப்புறம் ட்ரிம் பண்ணுறாங்க. அதாவது இந்த ஒயிட் ஸ்பேஸ்லாம் ரிமூவ் பண்ணிடுறாங்க. ஓகேவா? இந்த மெத்தட் வச்சு ஸ்டிங் மெத்தட் வச்சு இந்த ஒயிட் ஸ்பேஸ்லாம் வந்து எடுத்துடுறாங்க. எடுத்துகிட்டு இந்த ரெஸ்பான்ஸ் வேரியபிளில் வந்து செட் பண்ணிடுறாங்க. நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ChatGPT. இப்போ ChatGPT வந்து ரிப்ளை பண்ணால் எப்படி இருக்குன்ட்டு இதில் செட் பண்ணிடுறாங்க. ஓகேவா? இப்போ இந்த வைல் ட்ரூ இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் எல்லா ஆக்டிவிட்டீஸும் பண்ணிகிட்டே இருக்குது கண்டினியூஸாக. இப்போ வந்து மெசேஜ், இப்போ இன்புட் யூன்னு இருக்குது பார்த்தீங்களா, ஸ்டார்டிங் ப்ரோக்ராம் ரன் ஆன பிறகு வந்து இந்த இன்புட் யூ தான் வந்து இருக்கும் பிளாங்காக. நம்ம டைப் பண்ணதுக்கப்புறம் இந்த இன்புட் யூ இந்த இன்புட்டில் நம்ம என்ன தரமோ அது வந்து இந்த மெசேஜ் வேரியபிளில் ஸ்டோர் ஆகிடும். அந்த மெசேஜ் என்ன பார்த்தீங்கன்னா கீழே இந்த ஃபங்க்ஷன் போட்டிருக்கோம்ல, இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம பேராமீட்டராக பாஸ் பண்ணி இந்த ஃபங்க்ஷன் வந்து ட்ரிகர் ஆகி நான் சொன்னதெல்லாம் ஒர்க் ஆகும். ஃபஸ்ட்டு சொன்னதெல்லாம் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒர்க் ஆகும். ஓகேவா? இப்போ எப்போ நம்ம வந்து அந்த சேட்டில் வந்து அதாவது நம்ம கமாண்ட் ப்ராம்ப்டில் வந்து குவைட்னு கொடுக்குறோமோ அந்த ப்ரோக்ராம் வந்து பிரேக் ஆகிடும். இவ்வளோ தான் அந்த கான்செப்ட் வந்து எழுதியிருக்கேன். ஓகேவா? இவ்வளோ தான் வந்து நம்ம இந்த கான்செப்ட் எழுதியிருக்கோம். இப்போ ரன் பண்ணி காட்டுறவங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு இப்போ ரன் கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், யூன்னு காட்டுதா உங்களுக்கு வந்து தெரியும். யூன்னு காட்டும். யூன்னு காட்டுறது பிறகு ஹாய்னு நான் டைப் பண்ணுறேன். ஹாய்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வரும். ரெஸ்பான்ஸ் வந்து வந்ததுன்னா ChatGPT வந்து ரிப்ளை பண்ணுது பாருங்கள். ஹலோ ஓகே நான் ஹெல்ப் யூ சொல்லிட்டு ரிப்ளை பண்ணாது. நம்ம ChatGPT இருக்குல்ல, ஸோ இதே சினேரியோ தான். இங்கே என்ன டைப் பண்ணுறோமோ நமக்கு ரெஸ்பான்ஸ் வந்ததில்ல, அதே மாதிரி இங்கேயும் வரும். இது வந்து ப்ரோக்ராமேட்டிக்காக வர்றது. இது வந்து நம்ம எங்கே வேணால் வந்து கொண்டு போய் நம்ம ஆப்லேயோ இல்லை வெப்சைட்லேயோ கூட இன்டர்கேட் பண்ண முடியும் நம்மளுக்கு. ஏன்னா நம்மளோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நம்ம எழுதிட்டோம் இதுக்கு தேவையானதெல்லாம். ஓகேவா? இப்போ நான் சும்மா வந்து ரைட் அண்ட் சிம்பிள் பைத்தான் ப்ரோக்ராம்னு டைப் பண்ணுறேன். பைத்தான் ப்ரோக்ராம் ஓகே டைப் பண்ணுறேன்னு வச்சுக்கிறேன். பிரிண்ட் அலவுல்னு அடிச்சிச்சு சிம்பிள் ப்ரோக்ராம்னால. இப்போ ரைட் BMI ப்ரோக்ராம் சாரி இன் பைத்தன். ஓகே இப்போ வந்து நீங்கள் ரைட் BMI ப்ரோக்ராம் இன் பைத்தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்களா இந்த அழகாக வந்து நம்மளுக்கு அது வந்து இந்த ப்ரோக்ராம் எழுதி கொடுத்துச்சு பார்த்தீங்களா. ஃபங்க்ஷன் போட்டு ஹைட்டு ஃபாலோட் பை இது அழகாக போட்டு கொடுத்துச்சு. ஓகேவா? இதுமாரி நம்மளுக்கு வந்து ரிப்ளையும் கிடைக்குது. ஓகே இப்போ வந்து நம்ம பார்த்துருப்போம் எல்லாமே ஒர்க் ஆகுது. நீங்கள் இது வந்து ஒரு சிம்பிளான பைத்தான் ஸ்கிரிப்ட் தான். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ காய்ஸ். சரி இப்போதைக்கு வந்து சிம்பிளாக வந்து ரைட் அண்ட் 500 words article about நெட்வொர்க்குன்னு டைப் பண்ணுறேன். நெட்வொர்க் பெருசாக அடிக்கணும் காய்ஸ், அதான் நம்ம கேட்டிருக்கோம். பெருசாக அடிக்குதா? 500 words அவ்வளோதான் அடிக்குது. இது மேலே போலியே. The world of networking is it is center. ஏன் இதுக்கப்புறம் வரலன்னு எனக்கே தெரியல. ரொம்ப லிமிட்டடாக தான் அடிக்குதுன்னு நினைக்கிறேன். ஒருவேளை நம்ம அந்த மாடல் வந்து தப்பாக கொடுத்துருக்குமான்னு தெரியல. நம்ம அதையும் கூட செக் பண்ணணும். லென்த்து நான் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் லென்த்து வந்து 256 தான் போட்டிருக்கு காய்ஸ். நம்ம மேபி இங்கே வந்து நம்ம நிறைய கொடுத்தா தான் வரும் போல். ஓகேவா? இது ஒரு நீங்கள் செக் பண்ண வேண்டிய விஷயம். அந்த மாடலும் செக் பண்ணணும். மாடலில் இவ்வளோ விஷயம் இருக்குது போல். நீங்கள் வந்து டாக்குமெண்டேஷனை ஃபுல்லாக படித்தா தான் தெரியும்னு நினைக்கிறேன். நானும் ஒன்றும் படிக்கல அஃபிஷியலாக. இந்த மேக்ஸிமம் லென்த் வந்து 256 வரைக்கும் தான் வந்து இதுக்கு ரெஸ்பான்ஸ் வரும். ஓகேவா? நம்ம வந்து 500ன்னு கொடுப்போம். 500ன்னு கொடுத்துட்டு இங்கே சேவ் பண்ணுவாங்க. ஓகே சேவ் பண்ணிவிட்டு நேம் வந்து டெஸ்ட்டு இது சேவ் பண்ணுறேன். அந்த மாடல் டெஸ்ட் வருமா? நான் சேவ் பண்ணது எப்படி நான் யூஸ் பண்ணுவேன்? ஓகே இது எப்படி மேக்ஸிமம் லென்த் எப்படி இல்லை? ஓகே அப்போ எனக்கு தெரிஞ்சு வந்து இங்கே பாஸ் பண்ண நினைக்கிறேன். மேக்ஸிமம் டோக்கன்ஸ்னு இருக்குது. ஓகேவா? அப்போனா வந்து இந்த ஓப்பனை டாக்குமெண்டேஷனை வந்து நம்ம நெட்டில் சர்ச் பண்ணலாம்.
மேக்ஸிமம் லென்த்து எப்படி மேக்ஸிமம் லென்த் எப்படி தருது? ஓகே, திஸ் ரெக்வஸ்ட் கேன் யூஸ் அப் டு டோக்கன். ஓகே the main way to control the length of the completion with the maximum token settings playground is okay. அப்போ தெரிஞ்சு வந்து இந்த மேக்ஸிமம் லென்த் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ வந்து இதுதான் நினைக்கிறேன் மேட்ரு. இது வந்து ஒரு 200 கொடுத்து பார்ப்போமே. 200 கொடுத்துட்டு ப்ரோக்ராமை ஸ்டாப் பண்ணிவிட்டு ப்ளே பண்ணுங்கள். ப்ளே பண்ணிவிட்டு ரைட் அன் ஆர்டிக்கல் அபவுட் நெட்வொர்க் கொடுத்து அடிக்கிறேன். இப்போ வந்து பெருசாக வரணும். பெருசாக வந்தால் நம்ம ஓகே நம்ம மேக்ஸிமம் டோக்கன் வருது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெருசாக வருது பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு வந்து 50 வேர்ட்ஸ் தான் வந்துச்சு. 50 தான் ஆக்சுவலி இந்த மேக்ஸிமம் டோக்கன் 15 கொடுத்துருந்தாங்க. நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி வந்து நமக்கு ரெஸ்பான்ஸ் வருது. ஓகேவா? கரெக்டு. இப்போ அது வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது. இதுலேயே நிறைய மெத்தட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க போல் பாஸ் பண்ணுற மாதிரி. நம்ம எல்லாமே செக் பண்ண வேண்டியது இருக்கும். டாக்குமெண்டேஷனில் தான் போட்டிருப்பான்னு நினைக்கிறேன். அது கூட